ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேளாண் உலகம். நம்ம மாடி தோட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கத்திரிக்காய் வந்து ரொம்ப சூப்பராக வந்து காய்ச்சிருக்கு. ஸோ அதை தான் வந்து இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ கத்திரிக்காய் செடி வந்து நம்ம மாடி தோட்டத்தில் நல்லா வளரக்கூடியது. இப்போ இது பாருங்கள், எத்தனை காய் வந்திருக்கு பாருங்கள். கொத்து கொத்தாக வந்து நிறையா காய் வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரே செடியில் வந்து 10 காய் பக்கமாக வந்திருக்கு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், அடியிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய காய் வந்திருக்கும். ஸோ எல்லா பக்கமும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய காய் வந்து நமக்கு உள்ள தெரியுது. ஸோ மாடி தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் கத்திரிக்காய் வந்து நல்லா ஈஸியாக வந்து சாகுபடி செய்ய முடியும். நம்ம மாடி தோட்டத்தில் நம்ம நிறையா செடி வச்சுருக்கோம். அதில் வந்து கத்திரிக்காய் தான் நமக்கு வந்து மெயினாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா அவரைக்காய். ஸோ இதில் கத்திரிக்காய் பார்த்திங்க அப்படின்னா நிறைய வெரைட்டி இருக்குது. ஸோ அதில் எது வேணாலும் நீங்கள் வாங்கி வைக்கலாம். ஸோ நீல கத்திரிக்காய், குண்டு கத்திரிக்காய், எது வேணாலும் வைக்கலாம். ஸோ நாட்டு கத்திரிக்காய் இந்த மாதிரி கூட நம்ம வாங்கி வைக்க முடியும். ஸோ இதில் மெயினாக என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி வந்து கத்திரிக்காய் வந்து வர்றப்போ ஒரு விதைக்கு விட்டு எடுத்து வச்சுக்கணும். ஸோ இப்போ இந்த இது பாருங்கள், நல்ல நெத்து. அதனால் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம விதைக்கி விட்டுருக்குறோம். ஸோ இப்போ இது பாருங்கள், ஸோ இது வந்து விதைக்கி விட்டுருக்குறோம். ஸோ இதை வந்து நம்ம இந்த மாதிரி 2 காயை வந்து விதைக்கி விட்டுட்டு 2-3 காயை வந்து விதைக்கி விட்டுறணும். ஸோ விட்டுட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஈஸியாக வந்து நம்ம மறுபடியும் வந்து இதை நட்டிக்கலாம். இதில் வந்து மெயினாக வந்து ஒரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, மாவு பூச்சி. ஸோ இப்போ பாருங்கள், இந்த செடியில் மாவு பூச்சி வந்துருச்சு. இங்கே பாருங்கள். ஸோ இந்த இலையெல்லாம் பார்த்திங்கன்னா மாவு பூச்சி நிறையா இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்ம மருந்து தெளிக்கணும். மருந்து அப்படிங்கிறதுனா உடனே வந்து நம்ம செயற்கை மருந்துக்கு போயிடக்கூடாது. இயற்கை மருந்தே நிறையா இது பண்ணலாம். வேப்பன கரைசல்லாம் வந்து நம்ம தெளிக்க முடியும். ஸோ வேப்பன கரைசல் தெளிச்சிங்கனாலும் சரி, சாம்பல் போட்டிங்கனாலும் சரி, நம்ம இந்த மாவு பூச்சி வந்து கொஞ்சம் கட்டுப்படும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து என்னென்னா, இந்த மோர் கரைசல் வந்து நம்ம ஊற்றலாம். ஸோ மோரை வந்து கொஞ்சம் புளிக்க வச்சு அதை வந்து ஊற்றுனீங்க அப்படின்னாலும் நமக்கு வந்து இந்த மாவு பூச்சி வந்து கொஞ்சம் கட்டுப்படும். ஸோ இந்த மாவு பூச்சி நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா, இந்த இலையெல்லாம் வந்து பிச்சு வீசிட்டு மீதி இருக்கிறதுக்கு வந்து அடிச்சிடுவோம். ஸோ இப்போதைக்கு வந்து கொஞ்சம் பரவலை இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாவு பூச்சி வந்துருச்சு. இதை வந்து நம்ம கண்டிப்பாக கட்டுப்படுத்தி ஆகணும். ஸோ மாடி தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் வந்து ரொம்ப நல்லா சாகுபடி செய்ய முடியும். ஆனால் வந்து மெயினாக என்னென்னா, நோய் தாக்காமல் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து அதுக்கு தேவையான உரம் வந்து கொஞ்சம் நல்லா வந்து பண்ணணும். ஸோ உரம் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வந்து வீட்டில் வர்ற உரம் தான் வந்து போடுறோம். ஸோ வீட்டில் வந்து கிடைக்கிற காய்கறிகள், ஸோ அதை வந்து காய்கறியோட மிச்சம் இதெல்லாம் தான் வந்து நம்ம போட்டிருக்கோம். அதே மாதிரி முட்டையோட ஓடு இதெல்லாம் வந்து அது கொஞ்சம் முன்னாடி போட்டிருக்கோம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, நம்ம காய்கறி இந்த மாதிரி உரமாக வந்து செஞ்சு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா, நம்ம வந்து இதுக்குள்ள போட்டுருவோம். ஸோ கொஞ்சம் மண் போட்டு காய்கறி போட்டு வச்சிங்கன்னா மக்கிடும். ஸோ மக்கி உரமாயிரும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நல்லா வந்து இதாக இருக்கும். ஸோ இப்போ நல்லா தெரியுது பாருங்கள், எத்தனை காய் வந்து ஒரே செடியில் நிறையா காய் வந்து இருக்குது. நம்ம வந்து இதை 2-3 செடி வந்து வச்சுருக்கோம். ஸோ இப்போ இது பார்த்திங்க அப்படின்னா, இப்போ இது வந்து கொஞ்சம் பெருசாக வந்து காய்கிற இதில் இருக்குது, ஸ்டேஜில் இருக்குது. ஸோ இது பாருங்கள், இதுவும் பார்த்திங்க அப்படின்னா இப்போ தான் வந்து ஓரளவுக்கு வந்து பெருசாகிட்டு இருக்குது. ஸோ இதுலேயும் வந்து நமக்கு நிறையா வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ இது அது முடிஞ்சோன்னு பார்த்திங்க அப்படின்னா இதுவும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கத்திரிக்காய் தான். ஸோ இதில் வந்து நமக்கு நிறைய காய் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ வந்து நம்ம வந்து தொடர்ந்து காய் வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா, ஒரு சின்ன செடி, அதுக்கப்புறம் ஒரு பெரிய செடி, அதுக்கப்புறம் ஒரு பெரிய செடி அப்படிங்கிற மாதிரி வைக்கணும். ஸோ சுழற்சி முறையில் வந்தீங்க வச்சிங்க அப்படின்னா தான் வந்து நமக்கு தொடர்ச்சியாக காய் காய்ச்சிட்ருக்கும். ஸோ நம்ம இது வந்து வீட்டுக்கு தேவையானது மட்டும்தான் வந்து பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து நமக்கு வந்து வீட்டுக்கு எவ்வளோ தேவையோ அதை வந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கலாம். ஸோ மாடி தோட்டத்தில் வந்து நம்ம கத்திரிக்காய் சாகுபடி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.